நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். மகா மந்திரியாரே, சேனாதிபதி, ஆட்சி பற்றி அரசருக்கு எந்த நினைவும் இல்லை. மக்கள் குறைகளை கேட்பதும் இல்லை. நாடும் அவர் வீடுதானே. வைஷ்ணவின் அருகில் இருப்பதே ஊராளும் கடமையில் ஒட்டவிடாமல் செய்கிறது. தாம் சொல்வதை ஏற்கிறேன் சேனாதிபதியாரே. மன்னரிடம் யார் இதை பற்றி பேச? தாம் தாம் மந்திரியாரே, தாம். நானா? ஆம், தாம் மகா மந்திரி. அரசருக்கு சொல்லும் பொறுப்புள்ளவர். ஆட்சி முறைகளின் மாட்சிமைகள் சரிந்து விடாதபடி பாதுகாப்பது உங்கள் பணி. அது தெரியும் சேனாதிபதியாரே, அது தெரியும். மன்னரை பார்த்து எவ்வாறு இதை அறிவிப்பது, அது மட்டும் புரியவில்லை. அந்த பிஞ்சு குழந்தையை சுற்றி மன்னரின் எண்ணங்கள் நாள் முழுவதும் சுற்றி கொண்டிருக்கிறது. பாவம், மன்னருக்கு அந்த வைஷ்ணவியிடம் இருக்கும் அன்பை பார்க்கையில் குறுக்கீடு முறையல்ல. அதற்காக பேசாமல் இருந்தால் நம் எதிரிக்கு வாய்ப்பாகும். அது தெரிந்தும் இதை சொல்லாமல் இருந்தால் வெற்றுப்படைகள் நம் வீட்டுக்குள் வந்துவிடும். மகாமந்திரியாரே, மாளிகையிலே ஒரு மழலைச் செல்வம் நமக்கும் சந்தோஷம். மாளிகை மக்களை மறக்க கூடாது. இதை அங்கு சொல்வது நமக்குள்ள கடமை. ஆம் சேனாதிபதி, நாம் நமது கடமையை விரைவில், அதிவிரைவில் செய்வோம். வாருங்கள். போதும், எனக்கு வேண்டாம். பாரமா, இது மட்டும் மறுக்காதே வைஷ்ணவி. மன்னா, வைஷ்ணவி வளர்ந்து விட்டாள். பச்சை குழந்தை என்று நினைக்காதீர்கள். பச்சை குழந்தை இப்போது நான். வைஷ்ணவியோடு விளையாடுகையில் மனதுக்குள்ளே ஆனந்த அலைகள் மோதி வருகின்றன. இவளை தொடும்போது கிட்டாத இன்பமெல்லாம் கிட்டியது போல் ஒரு திருப்தி எனக்கு. வேறென்ன வேண்டும்? வைஷ்ணவியோடு நான் விளையாடி மகிழ்கிறேன். என்னை மறந்து இவளையே நினைத்து சின்ன குழந்தையாகவே மாறிவிட்டேன். மன்னன் என்பதையே மறந்து விட்டேன். இல்லையா வைஷ்ணவி? மன்னா, எப்போதும் இப்படி கொஞ்சிக் கொண்டே இருந்தால் அப்புறம் தங்களின் மற்ற கடமைகள் எல்லாம் என்ன ஆவது? பாசம் உங்கள் வைஷ்ணவியையே வட்டமிடுகிறது. தாம் அந்த பந்தத்தில் ஆட்சி அரசு என்பதை மறந்து போய்விட்டீர்கள். இப்படி என்னையே குற்றம் சாட்டினால் வைஷ்ணவி சிரிக்கிறதை பார்த்தால் மற்ற எல்லாமே மறந்து போய் விடுகிறதே மனதில். தாம் வைஷ்ணவியின் நினைவில் தங்களை மறக்காதீர்கள். அளவுக்கு மீறாதீர்கள். அதிக செல்லம் கொடுத்தால் பிள்ளைக்குத்தான் அது கேடு. அல்ல, அவ்வாறு ஆகாது. நமது வைஷ்ணவி சாதாரண சிறுமியே அல்ல. இல்லை, பாசமுள்ளவருக்கு குழந்தையின் மற்ற வளர்ச்சிகளை பற்றி கருத்தும் கவனமும் இருக்க வேண்டும். அன்பு குழந்தையின் எதிர்காலத்தை பற்றி நினையுங்கள். என் பொறுப்பு எதுவோ? பாச பைத்தியம் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று புரியவில்லை. குழந்தையை பெற்றெடுப்பதோடு சீராட்டி பாராட்டி பாலூட்டுவதோடு கடமை தீருவதில்லை. குழந்தைக்கு ஏற்ற வித்தைகளை கற்க வைத்து அனுபவ பாடங்களின் மூலமாக பக்குவப்படுத்துவது பெற்றோர்களின் கடமை. அதை மறந்து விடாதீர்கள். உண்மைதான் இது மகாராணி. குழந்தைக்கு கற்றுத்தருவதுதான் எந்த ஒரு கடமையையும் விட அதிக முக்கியமானது ராணி. நான் வைஷ்ணவியின் வளர்ச்சியை கருதுகிறேன். நீ சொன்னதையும் கவனிக்கிறேன். மகள் வைஷ்ணவியின் எதிர்காலத்துக்காக இன்றே குருவை நாடி செல்கிறேன். நாராயண நாராயண. ஹே மாதேஸ்வரி, தாம் வித்தைகளை தருகின்ற மகா சரஸ்வதி, ஞானி தபஸ்வினி. பிரம்ம வித்தை பெறுவதற்காக தாம் இன்று ஆசிரியரிடத்தில் செல்ல இருக்கிறீர்கள். அதோடு குருதேவரும் அறியாமையில் தாம் கற்க கலைகளை கற்றுத்தரப் போகிறார். நாராயண நாராயண.
ஆகட்டம்மா. நாம் ஆரம்பிக்கலாம். அம்மா வைஷ்ணவி, ஆரம்பம் என்பதால் தொழுதுவிட்டு தொடங்குவோம். சொல்லம்மா. ஓம் ஓம் பூர்புவஸ்வ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். நாராயண நாராயண. ஆச்சரியமாயிருக்கிறது. ஆரம்பிக்கும் முன்னே குழந்தை சொல்லி முடித்து விடுகிறாளே, இவள் எப்படி எங்கு கற்றாள்? சொல். ஓம் ஓம் விஸ்வானி தேவி சவிதோ துரிதனி புராசு பிரக்ரோ மதுரம் ஆசு. நாராயண நாராயண. யா தேவி या देवी सर्वभूतेषु सत्यरूपे संस्थिता नमस्त्यस् नमस्त्यस्त नमस्त्यस् नमो नमः. त्वं वैष्णवी शक्ति अनंत विद्या. ओम वैष्णवी शक्ति तनंत वीर्य विश्वस्य विद्यां पूर्वमस्ति माया. तमो नित्यं देवी समस्त मेतत्त्वमय प्रसन्ना भुवि मुक्ति हेतु. நாராயண நாராயண. देवी प्रभन्नाद्यं देवी प्रपन्नाद्यं प्रसीद प्रसीद माते जगतो किल्यस्य प्रसीद विश्वेश्वरी पयन्मिष्यं ब्रह्मत्वरी देवी चरचरस्य. இவள் மகாமேதை. இது மேதைத்தனமில்லை குருதேவா, தாம் நினைத்தீர்கள், அது என் மனதுக்குள் வந்தது. அம்மா, என் மனம் நினைத்தால் உன் மனம் சொல்கிறதா? பொய் சொல்கிறாளா? பொய் சொல்ல மாட்டேன் குருதேவா. மனதார சத்தியத்தை உபாசிப்பவள் பொய் எப்படி என்னால் சொல்ல முடியும்? குருதேவா, சத்தியமே பரமேஸ்வரர், பரமேஸ்வரரே சத்தியம். யார் சத்தியம் பேசாதவர்களோ அவர்கள் பரமேஸ்வரனையும் பூஜிக்க மாட்டார்கள். குருதேவா, சத்தியம், நியாயம், நீதி, நல்ல எண்ணங்கள் இருக்கும் இடங்கள் தர்மம் வாழும் ஆலயங்கள். தர்மத்தை காக்கின்றதற்காக வைஷ்ணவியாக வந்தேன். ஏ குருவின் குருவே, எனக்கு புரியவில்லை. இந்த திவ்ய ஞானங்கள் யார் கற்று வைத்தார்கள்? அது முற்றும் அறிந்த பிரம்மதேவர். நாராயண. ஹே மாதா வைஷ்ணவி, ஏ வைஷ்ணவி, நீயோ மகா ஞானி, வேத வித்து, வித்வாம்சினி. ஞானிகளுக்கும் மேதைகளுக்கும் என் தலை என்றென்றும் பணிவோடு இருக்கும் வணக்கம். என் வணக்கத்தை ஏற்றுக்கொள் மாதா. மாதேஸ்வரி, குருதேவர் வைஷ்ணவி தேவிக்கு கற்றுத்தர வந்தார். பாருங்கள், வைஷ்ணவி தேவி குருவுக்கே குருவானார். நாராயண நாராயண நாராயண.
தாம் என்ன செய்கிறீர்கள் குருதேவா? குருதேவா, தாம் வைஷ்ணவியை வணங்கலாமா? வைஷ்ணவி அல்லவா தம்மை வணங்க வேண்டியவள். தாம் வயதில் முதியவர். வணக்கம் வயதிற்கல்ல, ஞானத்திற்கு. வாணிக்கு கற்றுத்தர நான் எதற்கு? நான் கற்றது கையளவு, வைஷ்ணவி கற்றதோ கையளவல்ல, கடலளவல்ல, காற்றளவு. தேவி வடிவத்தில் சிறியவளானாலும் முதியவன் வணங்க வேண்டும். மகாராணி, தாம் பெற்ற மகள் ஞானக்கடல் சரஸ்வதி. குழந்தைக்கு பிரம்மதேவரே சிக்ஷை அளித்திருக்கிறார். இந்த குழந்தை அல்ல, அறிவின் சிகரம். இந்த குழந்தைக்கு வேதங்கள், சாஸ்திரங்கள், உபநிடதங்கள் எல்லாம் உள்ளத்திலேயே இருக்கிறது. கலைவாணி கற்க வேண்டுமா? இவள் ஞானாமுதத்தை தர வந்த அவதாரம் அல்லவா? இவள் குருவுக்கே குரு. என் குருவை நான் வணங்குகிறேன். என் அரசே, ராஜகுமாரி கற்க வேண்டியது கற்று முடிந்து விட்டது. ஆகையால் தாம் என்னை ராஜகுமாரிக்கு பாடம் சொல்லும் பணியிலிருந்து விடுவித்து விடுங்கள். அவ்வாறே தங்கள் இஷ்டம் குருதேவா. வணக்கம். நலம் பெருக குருதேவா. யாவும் பெருக, குங்குமம் வளர. வைஷ்ணவி, என் மனம் எனக்கே அறிவுறுத்தியது. நீ எனது குழந்தை அல்ல, வேதனை தீர்க்க வந்த தெய்வம். பாசம் என் பார்வைக்கு திரை போட்டு விட்டது. என்னை எப்போதும் மகளாகவே நினையுங்கள். தங்கள் மகளாகத்தான் இங்கு வந்தேன். நாராயண நாராயண. இறுதியில் குருதேவர் அம்மையின் சத்திய ரூபத்தை அறிந்தார். தாம் இருவரும் குருவென்று அறிந்தார். வைஷ்ணவி மாதா அகில புவனங்களுக்கும் மாதாவான காரணத்தால் தாம் அனைவருக்கும் ஆதி குருவானீர்கள். ஹே ஆதிகுரு ஆதி மாதா, தாம் இல்லம் எங்குமே கணந்தோறுமே வியாபிக்கிறீர்கள். தொழுது பணிவோருக்கு பரிவு காட்டுகிறீர்கள் மாதா. மேலும் வைஷ்ணவி தேவியின் மானிட அவதாரமே தாம் மனித குல நலனுக்கு மேலும் அதிகம் செய்ய வேண்டும் மாதா. ஆம் தேவரிஷி, வைஷ்ணவி ரூபமாக மாதா நான் அவதாரம் எடுத்தது காலமெல்லாம் கஷ்டப்படுகிற, சாபம் பாவப்பட்டு உழன்று வரும் மானிடரின் எல்லா கஷ்டத்தையும் போக்குவதற்குத்தான். அதனால் மனிதரின் ஆற்றல், ஸ்ரத்தை, அந்த பரம்பொருளின் மீது நம்பிக்கை ஏற்படுத்த. நாராயண நாராயண மாதேஸ்வரி நாராயண. தேவரிஷி, நாளை வரும் காலங்கள் மானிடருக்கு பரீட்சை நேரங்கள். மானிடன் மாயாமோக சக்கர வளையத்தில் சிக்கிக் கொள்வான், அதர்மம் செய்வான். தர்மத்தின் வழிப்படி செல்ல வேண்டியவன் தர்மத்தில் நம்பிக்கை இருந்தால் அவன் தர்மங்களை செய்வான். நாராயண நாராயண நாராயண. தீமைகள், தர்ம விரோத போக்குகள் பெருமளவுக்கு நிகழும். துன்பம் துயரம் நீங்க வேண்டும் என்று துதிப்போர்கள் நல்ல மனத்துடன் யார் பிரார்த்தனை செய்கிறார்களோ அன்புடன் வைஷ்ணவியின் ரூபத்தில் அவர்களை பற்றுவேன். அது பற்றி எந்த ஒரு ஐயமும் இல்லை மாதேஸ்வரி. மன்னியுங்கள், இப்போது வைஷ்ணவி தேவியின் அப்பா ராஜா ரத்னாகரர் ஆட்சி பற்றிய சிந்தனையை விட்டு விட்டு தீமை புரிவோர்கள் ஆக்கிரமிக்க நுழைந்து
வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பளிக்கிறார் மாதா. வைஷ்ணவிக்கு நடக்கக்கூடிய தர்மத்தின் மேல் அதர்மத்தின் நிழல் எவ்வாறு விழும் தேவரிஷி? நாராயண நாராயண. வணக்கம் அமைச்சரே. என்ன விஷயம்? உளவுப்படை அனுப்பிய செய்தியின்படி எதிரிப்படைகள் பேரணி வகுத்து துர்ஜயனை பார்க்க வருகிறார்கள். திடீரென்று சத்ருகந்தன் துர்ஜயனை பார்க்க ஏன் வருகிறான்? ஒரு பெரும் சூழ்ச்சிக்கு வித்திடுவதற்கு துர்ஜயனை வளைக்க வருகிறான். திட்டமிட்டதை சீராய் முடிப்பதற்கு கட்டவிழ்த்து விட்ட காளையாய் அவன் தேடி வருகிறான். மகாமந்திரி, என் கணிப்பு நமது நாட்டின் மீது ஆக்கிரமிக்கும் மேகங்கள் போர்மழை பெய்ய போகிறது. மனதை குடைகின்ற வேதனைகள். இந்த திணிக்கப்படும் போர் மன்னருக்கு தெரியவில்லையே. தெரியவில்லை என்றால் விடுவதா? உருவாகும் கூட்டணிக்கு வித்திடுவான் துர்ஜயன். நமது நாட்டில் வந்து உட்காருவான். சந்தேகம் உங்களுக்கே உரியது. அமைச்சன் என்ற முறையில் நான் செய்ய வேண்டியதை செய்வேன். ராட்சசராஜா துர்ஜயா, மனதை குடைந்து கொண்டிருக்கும் உன் துயரங்களை தூக்கி எறிவேன். ராஜா ரத்னாகருக்கு தெரியவை நீ அச்சமற்ற சத்ருகந்தன் நான். இல்லை நண்பா, இல்லை. தாக்கு பிடிக்க முடியாதவன் அலட்சியப்படுத்து. அலட்சியமா? ஏன்? எனக்கு பிரச்சனையாய் இருப்பவன் ராஜா ரத்னாகரன் அல்ல, வேறொருத்தி. வேறொருத்தி யார்? விளக்கம் சொன்னால் தானே. ரத்னாகரின் மகள் வைஷ்ணவி. வைஷ்ணவி 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 ஒரு சிறுமி அல்லவா? சிறுமிதான். ரத்னாகரனின் மகள் வைஷ்ணவி சிறுமிதான். 7 வயது சிறுமிதான். வாழ்க ராஜனே, வாழ்க. எனக்கு சிரிப்பு வருகிறது. கேலியா செய்கிறாய்? 7 வயது பெண்ணா இப்படி அஞ்ச வைக்கிறாள்? அரக்கராஜன் துர்ஜயனுக்கு 7 வயது பெண் அச்சம் தருகிறாள். இல்லை நண்பா, இல்லை. இது சிந்திக்காது சிரிக்கின்ற நேரம் அல்ல. இது ஜீவ மரண போராட்ட பிரச்சனை. பற்பல முயற்சிகள் நான் செய்து பார்த்து விட்டேன். பார்த்த முயற்சியால் வேர்வை சிந்தியதே தவிர வெற்றி மட்டும் கிடைக்கவில்லை. நம் நட்பை கருதி உன்னை அழைத்தேன். மெய் நட்பு கழக விட்டுக் கொடுக்காமல் இருப்பது துர்ஜயா. நிலைமையில் விடுபெற உதவுவே. சிறுமி என்ற பயங்கரி என் பிடியிலே சிக்குவாள். வைஷ்ணவியை நானே கொல்லுவேன். வைஷ்ணவியை நானே கொல்லுவேன். பரிபூர்ணமாக நம்புகிறேன். பரிபூர்ணமாக நம்புகிறேன். நடக்கும். வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டல்லவா?